ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க அஃபா சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 5 பார்ட் 1. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோடில் முடித்தாங்க இல்லையா, ஏக்கு வந்து பிளங்கை மீட் பண்ணாங்க, அதோட தான் முடித்தாங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏக்கும் பிளங்கும் பார்த்து ஷாக் ஆகிக்கிறாங்க. ஏன்னா அது வானோட வீடு, அங்கே ஏக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பிளங் யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதோட இல்லாமல் ஏ கிட்ட கேட்குறாங்க, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் வானும் இங்கே ஒன்றா தான் இருந்தோம், வானை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன்னு சொல்கிறாரு. அதுக்கு பிளங்க ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் பிளங்கை பார்த்து ஏ கேட்குறாரு, நீ இங்கே என்ன பண்ணுற, நீனும் வானை பார்க்க வந்தியான்னு சொல்லிட்டு. அதுக்கு பிளங்க, இல்லை நான் பார்க்கவே இல்லை, அவங்க கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், நானும் வானும் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வான் வந்துடுறாங்க. நீ இங்கே என்ன பண்ணுற, உன்னை தான் நான் இங்கே வராதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பிளங்குக்கு புரியல. அது மட்டும் இல்லை, வான் வந்து திருன்னு முழிக்கிறாங்க. ஏக்கையும் பார்க்குறாங்க, பிளங்கையும் பார்க்குறாங்க, பிளங்கும் அதே மாதிரி ஏக்கையும் பார்க்குறாங்க, வானையும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி 3 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஏன் இவங்க இங்கே வந்து மீட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. இன்னொரு டவுட்டு, அவர் வந்து இவங்க கூட தான் தங்கியிருந்தேன்னு சொன்னாங்க இல்லையா, அதை பற்றி வான் ஒரு தடவை கூட சொன்னதே கிடையாது. அந்த டவுட் வேற பிளங்குது. வான் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்குள்ளதான் எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னல, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுற, உன் முகத்திலே நான் முழியக்கூடாதுன்னு இருக்கேன், தயவுசெய்து நீங்கள் இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளங்கோட கையை பிடிச்சி எடுத்துட்டு கடகடன்னு உள்ளார போயிடுறேன். ஏக்கு பேசவே விட மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உள்ள போயிடும். அங்கே அவங்க டின்னருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை எடுத்து வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. அப்பையும் பிளங்குக்கு அதுலேயே தான் மைண்ட் இருக்குது, என்ன நடந்திருக்கும்னு. ஒரு வழியாக அவங்களும் கேட்குறாங்க, வான் நான் அவன்கிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே, உங்கள் 2 பேருக்குள்ளேயும் என்னாச்சு, அவன் ப்ரோக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னானே, எதனால் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் ஏகேலாம் சொல்லிட்டான் போலையே, அப்புறம் என்கிட்ட என்ன கேட்குறேன்னு சொல்லிட்டு வான் சொல்கிறாங்க. இல்லை என்ன ரீசன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்பவே தயங்கி கேட்குறாங்க. முன்னாடி இருக்கிற பிளங் மாதிரியே அவங்க இல்லை. ஏன் இல்லை, அவங்களே வந்து ஒரு அடைக்கலாம் போய் கேட்டு தங்கியிருக்க மாதிரி தான் தங்கியிருக்காங்க. அதனால ரொம்ப அந்த முன்னாடி இருக்க மாதிரி திமுறா தெனாவட்டா அந்த மாதிரிலாம் பேச மாட்டுறாங்க. ஸோ வான்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வான், ஆமாம் எங்கள் 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ஒரே வார்த்தையில். எதனால் அப்படின்னு சொல்லி கேட்கும், நானே தான் நினச்சிட்டு இருந்திருக்கேன், ஏக்க நான் லவ் பண்ணுறேன்னு நானே நினச்சிட்டு இருந்திருக்கேன், பட் அப்படிலாம் கிடையாது, ஏக்கு வந்து என்னை சீட் பண்ணிட்டான், அது வந்து அவன் மேலே மட்டும் ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது, என் மேலேயும் இருக்குது, நான் செய்கிற தப்பால தான் அவன் சீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, எங்கள் 2 பேருக்கும் இனிமேல் சரி வராது, அதனால தான் நாங்கள் பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, நான் மட்டும் இல்லை, இந்த முடிவை நான் மட்டும் எடுக்கலை, நீ தான் எடுத்த, உன்னால தான் நான் ஏக்கு கல்யாணம் பண்ணேன், இப்போ பிரேக்கப்பும் ஆயிடுச்சு, என் லைஃப்பில் நான் பண்ண ஒன் ஆஃப் த மிஸ்டேக்னா அது ஏக்க மேரேஜ் பண்ணது தான், அதுவும் ஒன்னால தான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது நானா, என்ன திடீர்னு என் மேலே பழி போடுறேன்னு சொல்லிட்டு பிளங் கேட்குறாங்க. அதுக்கு வான், ஆமாம் நீ தான் சொன்ன ஏக்கு உன்னை லவ் பண்ணுறான், நீ அவனை தான் லவ் பண்ணணும், உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு நீ தான் என்னை ஏற்றிக்கிட்ட, உண்மையாகவே எங்களுக்குள்ள லவ் இல்லை, அது லவ்வான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வான் சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் பிளங் கேட்டுட்டு சரின்னு கேட்டுகிட்டே உட்காந்துருக்காங்க. ஃபைனலாக வான் ஒரே வார்த்தையில், இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஓகேன்ட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. வானுக்கு ஒரே டவுட்டு, என்ன பிளங், முன்னாடி இருந்த பிளங் மாதிரியே நீ இல்லையே, இந்நேரம் என்னை விட மாட்டியே, போட்டு நோண்டி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்ப, சரியான்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ஒருவேளை நான் அதை போய் கேட்க போய் என்ன நீ வெளில துரத்தி விட்டுனே என்ன பண்ணுறது, உன்னை நம்பி தானே நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன பிளங் பேசுகிற, உன்னை போய் நான் வெளில அனுப்புவேனா, இந்த உலகத்திலே நான் லவ் பண்ணுற ஒரே ஆள்னா அது நீ தானே, உன்னை போய் நான் எப்படி வெளியில் அனுப்புவேன்,
உன்னை லவ் பண்ணுற அளவுக்கு நான் யாரையுமே லவ் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிளங்குக்கு மறுபடியும் ஷாக். அது வந்து ஷாக்குன்னு சொல்கிறதா சந்தோஷம்னு சொல்கிறதான்னு தெரில. அப்படியே மறுபடியும் கேட்குறாங்க, ஏன் வான் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. யாருக்கு தெரியும், ஒருவேளை உன்னை லவ் பண்ணுறதுக்காக தான் நான் பிறந்தனோ என்னமோ, அப்படி கூட இருக்கலாம் பிளங்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வான் வந்து பிளங்கை லவ் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட் 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. நைட்டு வழக்கம் போல் 4 o'clock மார்னிங் ஆனதும் அவங்களுக்கு முழிப்பு வந்துடுது. எழுந்து போய் அந்த டைமில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு மார்னிங் ஆனதும் கிளம்புறாங்க. கிளம்பி பிளங் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இப்படி தலைமுடியை கோதிக்கிட்டு, நீ எழுந்தது எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு ஓகேவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஜாபுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே ஓகே பாயின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இவங்க ஃபோன் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் 1 பாயிண்ட் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, சார்ஜ் போட்டால் கூட சார்ஜ் ஆக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மோசமாக ஃபோன் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட காசு இல்லாதனால புது ஃபோன் வாங்கல போல, பழைய ஃபோனையே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால அவங்களால இப்போ டெக்ஸ்ட் பண்ணவும் முடியல. அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது, ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருந்துச்சு இல்லையா, அதில் டெக்ஸ்ட் வருது. அவங்க ஏற்கனவே பாடிக்கிட்டு இருந்த கிளப்ல அவங்கள தூக்கிட்டாங்க. அந்த இடத்துல இன்னொரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அந்த டெக்ஸ்ட் தான் இப்போ வந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அடுத்த ஜாப் தேடணும், அப்படி இல்லைன்னா காசுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு வானுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணி வச்சுட்டு டெக்ஸ்ட் சென்ட் ஆயிருக்குமா இல்லையான்னு தெரியலையேங்கிற டவுட்டோடையே வெளில கிளம்பி போகிறாங்க. அவங்க கிட்டார் எடுத்துகிட்டு போய் ரோட்டில் சும்மா வாசித்து பிச்சை எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் போய் வாசிச்சுட்டு அவங்களுடைய இந்த கிட்டார் பேக்கில் எல்லாரும் காசு கொண்டு வந்து போடுறாங்க. அதை ஒரு 2 பேர் பார்த்துடுறாங்க. அதாவது பிளங் கூட ஸ்கூலில் படித்தவங்க. அவங்க 2 பேர் பார்த்துட்டு, ஏய் நீ பிளங் தானே, பிளங்குன்னு சொல்லிட்டு பின்னாடி கத்திக்கிட்டே வராங்க. இவங்க கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு வேக வேகமாக அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகிறாங்க. இவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ஏக்கு இங்கே வா இந்த காரில் வந்து ஏறுன்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்றாரு. அவங்களும் வேற வழி தெரியாமல் காரில் போய் ஏறிடுறாங்க. காரில் போய் ஏறிட்டு வா சீக்கிரம் வெளில போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வெளில போயிடுறாங்க. நீ ஏன் இப்படி ஓடுற, அவங்க யாருன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பிள்ளைங்க என்னை பார்க்கக்கூடாது, என் கூட ஸ்கூலில் படித்தவங்க தான், இப்போ என்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. நான் முன்னாடி மாதிரி பணக்காரியும் கிடையாது, படிக்கவும் இல்லை, வேலையும் இல்லை, பிச்சைக்காரி மாதிரி நான் பாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அதனால தான் அவங்கள விட்டு தப்பிச்சு ஓடுறேன் ஏக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன் நிலைமை இப்படி ஆகும் நான் நினச்சே பார்க்கலன்னு சொல்லிட்டு ஏக்கும் கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிளங் கேட்குறாங்க. அதுக்கு ஏக்கு அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது, அதை விட அதை பற்றி பேசாதன்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம உன்னை பற்றி பேசுவோம், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு தான் கூப்பிட்டு போகிறேன், கம்முனு வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னு பார்த்தா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு பிளங்கை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அங்கே உள்ளவங்க எல்லாரும் இவங்களே பார்க்குறாங்க. ஏன்னு தெரியல. நீ எங்கே என்னை பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பிளங் கேட்குறாங்க. இது எங்களுடைய ஃபேமிலி ஹோட்டல் தான், இந்த இடத்துல உனக்கு பாடுறதுக்கான சான்ஸை நான் வாங்கி தரலான்னு இருக்கேன், பியானோ வாசிக்கிறதுக்கான சான்ஸை நீ செய்வியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏக்கு என்ன சொல்கிற, இந்த இடத்துல நான் பாடணுமான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலி சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ஆமாம், இங்கே நீ பாடினா உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும், இங்கே வரவங்க எல்லாருமே மோஸ்ட்லி மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி சர்க்கிளில் உள்ளவங்க, அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பெரிய ஆளாக இருப்பாங்க. பர் சப்போஸ் உன்னுடைய மியூசிக் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உனக்கு வாய்ப்பு கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் நடக்கணும்னா நீ இங்கே ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து வான் கூட நீ சேர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், இல்லை உன்னுடைய பர்சனல் ரீசனுக்காக எனக்கு இது செய்கிறேன்னா தயவு செய்து செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை நான் அதுக்காகலாம் செய்யலை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்காக தான், வானும் நானும் ஒன்று சேர்றதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, அப்போ இந்த ஹெல்ப்பை கூட நான் பண்ணலனா எப்படி, அதுக்காக மட்டும்தான் நான் பண்ணுறேன், வேறு எந்த ரீசனும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு உன் நம்பர் கொடு, நான் உன்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஃபோன் தான் அப்படி ஆகிட்டு இல்லையா, அதனால் அவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி ஏன் நம்ம என்னோடது எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகுறாங்க. யோசிச்சுக்கிட்டே வராங்க, இதை எப்படி வான் கிட்ட சொல்கிறது, வான் எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வராங்க. யோசிச்சுட்டே வந்தவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வான் கதறி கதறி எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தா பிளங்கு
ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய தடவை ஓடி போயிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஓடிட்டாங்களோன்னு பயந்து அழுகுறாங்க. இவங்க ஓடி வந்து, "ஏய் வான் ஏன் அழுகுற? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ எங்கேயோ போயிட்டியோன்னு நினச்சி நான் பயந்துட்டேன், நீ எங்கே போன பிளாங்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலி நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், அது வந்ததா இல்லையேன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு பிளாங் கேட்குறாங்க. டெக்ஸ்ட் வந்துச்சு, நான் திரும்பி கால் பண்ண கால் போகலை, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வந்துச்சு, அதனால தான் நான் பயந்துட்டேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீ எங்கேயோ போயிட்டியோன்னு சொல்லி நான் பயந்துட்டேன் பிளாங்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைடா இல்லை, இது மாதிரி நான் வெளில ஒரு ஜாபுக்காக போயிருந்தேன், எங்கேயாவது இன்டர்வியூ போகணும் இல்லையா, அடுத்து எனக்கு ஜாப் வேணும்ல, அதுக்காக தான் நான் போயிருந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி போன வேலை என்னாச்சு, ஜாப் கிடச்சிதான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஏக்கு வந்து கார்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு கார்டு எடுத்து காட்டுறாங்க. அதுக்கு வான் டென்ஷன் ஆகுறாங்க. அவன் உனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு உனக்கு தெரியலையா, என்ன வச்சுதான் ஏன் கூட அவன் சேரலாங்கிறதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறான், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவோன்னு அவன் நினைக்கிறான் பிளாங், அது கூட உனக்கு தெரியலையான்ட்டு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிட்டு தான் அதில் ஜாயின் பண்ணலான்னே முடிவு பண்ணேன், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு நினச்சினா தயவு செய்து எனக்கு கேட்காதன்னு சொல்லிட்டேன், அதுக்காக அதில் கொஞ்சம் கூட எனக்கும் விருப்பம் இல்லை, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கிறதுக்காக நான் இதை பண்ணலை, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டான், அதனால் நீ பயப்படாதவான்ட்டு சொல்கிறாங்க. சொன்னதோட மட்டும் இல்லாமல் வானுடைய அனுமதிக்காக இவங்க வெயிட் பண்ணுறாங்க. நீ ஓகேன்னு சொல்லுவான் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு வழியாக வானும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் இவங்க அவங்க ஃபோனை கேட்குறாங்க, அவங்க ஃபோனை கூட நான் ஏக்கு ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதை நானே பண்ணிக்கிறேன் விடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்கன்னா, வான் போயிட்டு டைரெக்டாக ஏக்க மீட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி பேசி நல்லா கிளியர் பண்ணிக்கிறாங்க. நீ இந்த மாதிரி என்ன மோட்டிவோட, அதாவது என் கூட சேரணுங்கிற மோட்டிவோட நீ இது பண்ணியிருந்தனா தயவு செய்து இப்போவே அவகிட்ட இல்லைன்னு சொல்லிடு, அவளை வச்சு நீ ப்ளே பண்ணாதன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஏக் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு, வான் நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், நம்ம லைஃப்பை பற்றி நான் பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வான் கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்காம அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, எதுக்காக இவங்க பிரிஞ்சாங்க அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக் ஓடுது. இவங்களுடைய ஆனிவர்சரி, வான் அண்ட் ஏக் கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, அந்த ஆனிவர்சரிக்கு ஏக் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அந்த ஹோட்டலில். பெரிய பூச்செண்டுலாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. இவங்க ஒரே மெசேஜில் எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்குது, நான் அங்கே போகிறேன், நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த ஆனிவர்சரிங்கிறது ஞாபகம் கூட இருக்காது, அந்தளவுக்கு நடந்துப்பாங்க மோசமாக. ஸோ இவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு டெக்ஸ்ட் வந்ததை பார்த்து டென்ஷன் ஆகி உட்காந்துருப்பாரு. அப்போது ஒரு பொண்ணு இதை தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவனை வந்து உசுப்பேற்றிக்கிட்டு இருக்கும் ஏக்க. அதாவது ஒரு சிலர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த மாதிரி உசுப்பேற்றிக்கிட்டு இருப்போம். அதை அவன் புரிஞ்சுப்பான். உடனே 2 பேரும் ஒரு ரூமில் தப்பாக நடந்துப்பாங்க. அந்த நேரம் பார்த்து வான் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. 2 பேரையும் அந்த பெட்லேயே பார்த்துருவாங்க. பெரிய பிரச்சனையாயிடுது. ஓங்கி ஒரு அறையும் விட்டுடுறாங்க வான். அப்போ ஏக் நிறைய விஷயம் சொல்கிறாரு. என்னன்னா, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, ஆனால் இந்த வீட்டில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்கும், இந்த பெட்டில் நான் உன் கூட இருந்ததுன்னு பார்த்தா ஒரு 4 டைம்ஸ் தான் இருக்கும், இத்தனை வருஷத்தில் நான் உன் கூட அவ்வளோதான் இருந்திருக்கேன், அது ஏன் சொல்லுவான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறாரு. ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்கும், என்னை நீ ஒரு ஆளாக கூட மதிக்கிறது இல்லை, ஒரு ஹஸ்பண்டாக கூட வேணாம், ஒரு ஃப்ரெண்டாக மதிக்கலாமே, அது கூட கிடையாது, எப்போவாது நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கும் போது மட்டும்தான் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கோம், மற்றபடி இந்த ரூமில் 2 பேரும் தனித்தனியாக தான் இருந்திருக்கோம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி, நீ என்னை ஏன் கவனிக்க மாட்டேற, நீ என்னை கவனிச்சா நான் ஏன் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அது எல்லாமும் கரெக்டாக இருந்தாலும் கூட வான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. லெட்ஸ் பிரேக்கப்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இதுதான் அந்த ஃப்ளாஷ்பேக். இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம்.